இலங்கையில் இயற்கை அனர்த்தத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் மத்திய வங்கியானது பொருளாதார நெருக்கடி தொடர்பாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதிக்கு அழைப்பை ஏற்படுத்தி தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு இன்று இலங்கையில் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு. சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜனாதிபதிக்கு அழைப்பை மேற்கொண்டு ஆதரவு தெரிவித்த இந்திய பிரதமர். பொருளாதாரத்தில் ஏற்படும் திடீர் தாக்கம். மத்திய வங்கி ஆளுநர் வெளியிட்ட அறிவிப்பு. அனர்த்தத்தின் பின்னரான நெருக்கடி குறித்து அபாய எச்சரிக்கை விடுக்கும் ஐக்கிய தேசிய கட்சி. மக்களே தங்களுடைய நிதியை கொண்டு சடலங்களை மீட்கும் அவலநிலை. சபையில் கொந்தளித்த அனுராதா ஜெயரத்ன. இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒரு அறிக்கையை இன்றைய தினம் வெளியிட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் அடிப்படையில் இதுவரை சீரற்ற காலநிலையால் 474 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 356 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் கண்டி, பதுளை, நுவரெலியா மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களிலே அதிகமான மரணங்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் சீரற்ற காலநிலையால் 971 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும் 40,358 வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த அறிக்கையின் அடிப்படையில் இதுவரையில் கண்டி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையால் 118 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 171 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதே நேரம் நுவரெலியா மாவட்டத்தில் 89 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 73 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் பதுளை மாவட்டத்தில் 83 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 28 பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் உயிரிழந்துள்ளதுடன் பல பேர் காணாமல் போயிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் காலி, அம்பாந்தோட்டை, மாத்தறை ஆகிய 3 மாவட்டங்களை தவிர ஏனைய 22 மாவட்டங்களும் தேசிய பேரிடர் மையங்களாக அறிவித்து சிறப்பு வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று இன்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு அழைப்பை ஏற்படுத்தி தனது ஆதரவை வெளிப்படுத்தியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் டிட்வா புயலால் ஏற்பட்ட அனர்த்தங்களுக்கு உதவும் முகமாக சர்வதேச மனிதாபிமான உதவி தொடர்ச்சியாக கிடைக்கப்பெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையின் போது உடனடி மீட்பு நடவடிக்கைகளில் இந்தியா முன்னணி உதவிகளை செய்ததாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஆபரேஷன் சாகர் பந்துவின் கீழ் இந்தியா தொடர்ச்சியாக பல உதவிகளை இலங்கைக்கு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா உறுதியாக நிற்கிறது என்பதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்திய விமானப்படை மற்றும் கடற்படை உடனடியாக இலங்கைக்கு வருகை தந்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கியது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவுகளில் சிக்கிய மக்களை உடனடியாக மீட்பதற்கும் இந்தியா பெருமளவில் உதவிகளை செய்திருந்தது. இது இவ்வாறு இருக்க ஏனைய நாடுகளும் தங்களுடைய மனிதாபிமான உதவிகளை இலங்கைக்கு தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் உலக உணவு திட்டம் அடிப்படையில் கரைகளை வலுப்படுத்துவதற்காக 20,000 பாலை சாக்குகளை வழங்குவதற்கு அமெரிக்கா முன்வந்துள்ளது. இதே போன்று ஐக்கிய அரபு ராஜ்யம், மாலைத்தீவு, சீனா, ஜப்பான் போன்ற பல்வேறு உலக நாடுகள் தொடர்ச்சியாக இலங்கைக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது. டிட்வா புயல் மற்றும் சீரற்ற காலநிலையால் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட திடீர் தாக்கத்தை சமாளிக்க இலங்கை மத்திய வங்கி தன்னிடம் இருக்கக்கூடிய வளத்தை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் இடம்பெற்ற பொருளாதார உச்சிமாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இது தொடர்பாக, அதாவது நாட்டில் தற்போது பொருளாதார நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இதன் அடிப்படையில் நாட்டில் டிட்வா புயல் மற்றும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை மீள் கட்டியெழுப்ப முடியும் என்று அவர் கூறியிருக்கிறார். முன்னைய நெருக்கடிகளை விட திடீர் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய வீழ்ச்சியை கட்டியெழுப்புவதற்கு இலங்கை தற்போது தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறு எதிர்பாராத வெளிப்புற பொருளாதார தாக்கங்களை கட்டியெழுப்புவதற்கு தேவையான திட்டங்கள் தங்களிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மத்திய வங்கியானது சரியான நேரத்தில் நிவாரணத்தை வழங்குவதற்கான அடித்தளத்தை கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் அரசாங்க தரப்பினரால் குறுகிய
கால நிதி நிவாரணத்தை நிர்வகிக்க முடியும். நாங்கள் வெளிப்புற சக்திகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஆளுமையுடன் தற்போது இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கத்தை சரி செய்ய முடியும் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்திருக்கிறார். நெருக்கடி முகாமைத்துவத்தை அரசாங்கம் சரியாக செயற்படுத்தவில்லை என்றால் நாடு பாரிய பின்னடைவை சந்திப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி செயலாளர் அரின் பெர்னாண்டோ ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். இன்று கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். கோவிட் தொற்றை முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முறையாக கட்டுப்படுத்தினார். ஆனால் அதன் பின்னர் ஏற்பட்ட நெருக்கடியை அவர் ஒழுங்காக முகாமைத்துவம் செய்யாததாலேயே அவர் விரட்டியடிக்கப்பட்டார். அதனால் நெருக்கடி காலங்களில் நாங்கள் தான் ராஜாக்கள் என்று சமூக ஊடகங்களை பார்த்து அரசாங்கம் செயற்படுமானால் பின்னர் பாரிய இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் இப்போதே அரசாங்கத்திற்கு கூறிக்கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நெருக்கடி காலங்களில் விரும்பத்தகாத தீர்மானங்களை எடுக்க நேரிடும். அப்படி எடுத்தால் தேர்தல்களில் தோல்வி காண நேரிடும். அவ்வாறுதான் எனக்கும் நடந்தது, ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நடந்தது என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்திற்கு நிபந்தனையின்றி ஆதரவை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். எனவே இது அரசியல் ரீதியாக போராட வேண்டிய நேரம் அல்ல. அரசாங்கம் அனுபவம் இல்லாத குழுக்களை வைத்துக்கொண்டு வேலை செய்யாமல் அனுபவம் மிக்க குழுக்களை வைத்துக்கொண்டு தீர்மானங்களை மேற்கொள்ளுமாக இருந்தால் இந்த பாரிய நிலையிலிருந்து எங்களால் மீண்டு வர முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அனர்த்தங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்ட கம்பளை நகரத்தில் சீரமைப்பு பணிகளை விரைவாக மேற்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராத ஜெயரத்ன தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இந்த அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் பேசுவதற்கு இந்த அரசாங்கம் முன்னுரிமை அளிக்காது என்றும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த இயற்கை அனர்த்தங்கள் குறித்து அரசாங்கம் மீது நாம் குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. இது இயற்கையின் கோர தாண்டவம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் இந்த அனர்த்தங்கள் ஏற்படுவதற்கு முரண்பட்ட குறைபாடுகள் இருப்பதையும் நாம் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக 27ஆம் திகதி அனர்த்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறி 26ஆம் திகதி மகாவலியில் நடைபெறவிருந்த நிகழ்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. அவ்வாறு எனில் ஏன் கம்பளை மக்களுக்கு இது குறித்து முன்னறிவித்தல் வழங்க முடியவில்லை என்று அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். 160 மில்லிமீட்டர் மழை பெய்தாலே மகாவலி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அவ்வாறாயின் 400 மில்லிமீட்டர் அளவில் மழை பெய்யும் என்று தெரிந்தும் ஏன் அது தொடர்பில் முன்னதாகவே நீங்கள் கம்பளை மக்களுக்கு அறிவிக்கவில்லை என்றும் அவர் ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். நாவலப்பிட்டியில் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்தின் உப அலுவலகத்தால் மகாவலி ஆற்றின் நீர்மட்டம் அளவெடுக்கப்படும். அவ்வாறு மகாவலி ஆற்றின் நீர்மட்டத்தை அளவிட்டு கம்பளை மக்களுக்கு அறிவித்திருந்தால் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய பலி எண்ணிக்கையை எங்களால் குறைத்திருக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் எந்த முன்னாயத்தங்களோ முன்னெச்சரிக்கைகளோ விடுக்கப்படாத நிலையில் தற்போது கம்பளை மாவட்டத்தில் அதிகமாக உயிர்கள் பலியாகி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த உயிரிழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இயற்கை அனர்த்தத்திற்கு அப்பால் வெள்ளம் ஏற்படும் என்று கம்பளை மக்களுக்கு இந்த அரசாங்கம் முன்னதாக அறிவிக்காமையினால் தற்போது உயிரோடு இருக்க வேண்டிய மக்களும் உயிரிழந்து இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில் மாவத்துறை பகுதியில் 15 வீடுகள் அடித்து செல்லப்பட்டு அங்கிருந்து 40 சடலங்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் மண் சரிவில் புதைந்த மக்களை மீட்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் அங்குள்ள மக்களை தங்களுடைய நிதியை திரட்டி அந்த உடல்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்.